Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் சார் இந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங்கை பற்றி ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். சரி, நம்ம வெபினார் குரூப்பில் மட்டும் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காகவும் ஏன் கொடுத்தா என்ன நம்ம கம்மி ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி சரி ஓகே, இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட பெட்டராக இருக்குமே. இது ஒன்றும் அப்படி ஒன்றும் பரம ரகசியம்லாம் ஒன்றும் இல்லையே, எல்லோரும் காமனான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே, ஒரு அவேர்னஸ் தானது அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல்லு ஆப்ஷனை பற்றி கம்ப்ளீட் தெரிஞ்சுக்கலாம், ஹெட்ஜிங்கை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக என்னால் டெய்லி புது விஷயம் நம்ம சொல்லிட்டு வரோம், புது கண்டென்ட் பண்ணிட்டு வரோம். ஒரு சில விஷயம் நான் சொல்கிறது வளவலன்னு பேசிகிட்டு இருக்க மாதிரி தோணும், ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா மனிதர்கள் இந்த உலகத்தில் வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒருத்தருக்கு நான் சொல்கிற விஷயம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு சுத்தமாக மொக்கையாக இருக்குது வீடியோ அப்படின்வாங்க. ஏன்னா எல்லாருடைய கருத்து ஒற்று கருத்து ஒரே மாதிரி வரதில்லை. இப்போ நான் போடுற வீடியோனா 100க்கு 100 லைக்ஸ் வரதில்லை. 95% இட்ஸ் ஓகே, நல்ல விஷயம். 5% டிஸ்லைக்ஸ் பரவாயில்ல. ஏன்னா காமன் மேன் திங்கிங்கோட விஷயம் அது நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஒரு சப்போர்ட்டிங் ஏதாச்சும் ஒன்று நடந்துடுச்சுன்னா அப்படின்னு எடுக்கிறோம் இல்லைங்களா, அது ஹெட்ஜிங் ஆப்ஷனில். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் அப்படின்றத டைம் வேல்யூ, இந்த டைம் வேல்யூ வச்சு தான் இங்கே எல்லா கேமும் நடக்குது. முக்கியமான டைம். இந்த ஆப்ஷனை இந்த டைமை வச்சு தான் பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த நேரம். இப்போது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அந்த குறிப்பிட்ட தொகை ப்ரெசென்ட் இங்கே இருக்குது. நீங்கள் கால் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு 1000 ரூபாய் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்த ப்ரீமியம் 1000 ரூபாய் டைரெக்டாக ஒன் ஷாட்டில் உங்களுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு பணம். இது கால் ஆப்ஷன் எடுத்தவங்க நீங்கள் ஒன் ஷாட்டாக டைரெக்டாக உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போனால் தான் உங்களுக்கு பணம். உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ இல்லை ஆப்போசிட், நீங்கள் எதிர்பார்த்த இந்த ஆங்கிளை விட்டுட்டு வேறு எந்த ஆங்கிளில் ப்ரைஸ் மூவ் ஆனாலும், நான் சொல்கிறது எப்படின்னா இந்த மாதிரி வச்சுங்களேன், இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த 1000 ரூபாய் டச் ஆகுதுன்னா எந்த பயனும் கிடையாது. இந்த நேரம் டைம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்துக்குள்ளே உங்களோட ப்ரைஸ் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம். அப்படி இல்லை அப்படின்னா போயா எப்படி பணம் கிடையாது, உங்களுக்கு போட்ட பணம் அவ்வளோதான். எந்த ஆங்கிளில் ப்ரைஸ் மூவ் ஆனாலும் ப்ரைஸ் காலி, டைம் வேல்யூ டவுன். அதாவது டெல்டா, காமா, தீட்டா, ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி பாருங்கள், அதெல்லாம் வேறு வீடியோவில். இது இந்த காரணத்தினால தான் இந்த ஆப்ஷன் அவ்வளோ டேஞ்சர் சொல்கிறாங்க, ஆப்ஷன் பையிங் அவ்வளோ டேஞ்சர்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பொதுவாக ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பாங்க. பொதுவாகவே ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த டைம் வேல்யூ அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க ப்ரைஸ் போகலை, அந்த மூமெண்டம் போகலை அப்படின்னா அது கம்பெனிக்கு பணம், கம்பெனி கலாவுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுங்க. டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுது ஆப்ஷனில். சரி, ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலைங்க. ப்ரைஸ் இங்கே உங்கள்கிட்ட ப்ரைஸ் வச்சுக்கங்க. ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போது 1000 ரூபாய் ப்ரைஸ் ஓட்டிகிட்ருக்குது, ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு மேலே போகும்னு நினைக்கிறீங்க, இங்கேருந்து ப்ரைஸ் நல்லா மேலே போகும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகும்னு நினைக்கிறீங்க, 1100 டச் ஆகும் அப்படின்றது உங்களுடைய வியூ, ரைட்டுங்களா. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆப்ஷனில் போக சொல்லி எந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம்? ஒன்று கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். கால் ஆப்ஷனை இங்கேருந்து வாங்கலாம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கால் ஆப்ஷனை நீங்கள் வாங்கலாம், சிஏ வாங்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷனை நீங்கள் விற்கலாம்.
அதாவது ஷார்ட் பண்ணலாம். புட் ஆப்ஷனை இங்கே விற்கலாம் ஷார்ட். இது கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணுறதோடு விட்டிங்கன்னா நீங்கள் வந்து நேக்கடு ஒரே சைடு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிங்கன்னா என்ன, அதுதான் எட்ஜ் சேஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணால் என்ன வரும், ப்ராஃபிட் அதிகமாக வரும். நல்லா கவனிங்க. ஸோ புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ண என்ன பண்ணணும் நீங்கள், இப்போ இங்கேருந்து மேலே போகுதுன்னு உங்களுடைய வியூ இருக்குது, இங்கேருந்து மேலே போகுதுன்னு உங்களுடைய வியூ. நல்லா கவனிங்க, இங்கேருந்து மேலே போகுதுன்னு உங்களுடைய வியூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்ல உங்களுடைய ப்ராஃபிட் வரும். நல்லா கவனிங்க, கால் ஆப்ஷனை பை பண்ண சொல்ல ப்ராஃபிட் வரும். புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருக்கீங்க, புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ண என்ன ஆகும், அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் ஒருவேளை ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு, இல்லை ஸ்லோவாக போச்சு, இல்லை ஒரு என்ன சொல்லுது நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீடில் போகல, அந்த டைம்க்குள்ளே போகல அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிக்கிறீங்களே அது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணும். அதாவது உங்கள் லாஸை கொஞ்சம் தவிர்க்கும். நல்லா கவனிச்சிங்க, உங்களுடைய ஷார்ட்டை அதாவது உங்களுடைய லாஸை நீங்கள் புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் தவிர்க்கும். அதான் ஹெட்ஜிங். ஓகேங்களா? ஹெட்ஜிங்கை நிறைய விதமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி தான் இல்லை, நிறைய விதமாக. இப்போ ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்ட்ராடலாக இருக்கட்டும், அந்த டைம் வேல்யூ எப்படிலாம் வந்து அவங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ, அந்த டெல்டா காமா தீட்டா ஆப்ஷன் கிரீக்ஸை வந்து டைம் வேல்யூ அந்த டைமுக்குள்ளே ப்ரைஸ் போனால் மட்டும்தான் லாபம்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் நகர்த்திக்கிட்டே, அந்த டைம் ஆல்ரெடி டைம் நகர்த்து தான் மார்க்கெட்டோடைய வேலை. நாம் ப்ரைஸ் இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த டைம் இந்த மாதிரி போகிறதுலாம் வந்து ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து பணம் பண்ணுறது. அதெல்லாம் அந்த டைம் வேல்யூ அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்குவாங்க, அந்த எட்ஜிங் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வேறு எந்த மாதிரி நம்ம எட்ஜிங் யூஸ் பண்ணலாம், இது ஒரு மாதிரி. இப்போ ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராடல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியலாம், போய் பார்த்துக்கலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. வாங்க, இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு 1000 ரூபா ஓடிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 1000 ரூபா ஓடிட்டுருக்கு ப்ரைஸு. இப்போ 1000 ரூபா ஓடிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது 1100 கீழே 900 ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவீங்களா, ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா ரொம்ப ப்ரைஸ் தள்ளி 1100 சி பி புட்டு 900 பிஇ புட் 900 கால் 1100. இது ப்ரைஸ் சூஸ் பண்ணுறாங்களா, இது ஸ்ட்ராங்கிள். ஸ்ட்ராங்கிள் என்ன பண்ண போகிறீங்க, வாங்குறீங்களா விற்கிறீங்களா? வாங்கினீங்கன்னாக்கா என்னென்ன, லாங் ஸ்ட்ராங்கிள். லாங் ஸ்ட்ராங்கிள் லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராங்கிள் என்ன, அவுட் ஆஃப் த கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ப்ரைஸை நான் ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறேன், நான் ரெண்டுத்தையும் கால் ஆப்ஷனு புட் ஆப்ஷன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றதும் ஒரு விதமான ஹெட்ஜிங் தான். ஆனால் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லாஸ் கொடுக்கும். இந்த லாங் ஸ்ட்ராங்கிள்னு சொல்கிறாங்களா, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லாஸ் தான் கொடுக்கும். கிட்டத்தட்ட வந்து 70% உங்களுக்கு லாஸ் தான் கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே அவுட் ஆஃப் த மணி. இதை ஸ்ட்ராங்கிள் பண்ணுறீங்க, ரெண்டுத்தையும் லாங் பண்ணுறீங்க, ரெண்டுத்தையும் வாங்குறீங்க, இது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு லாஸஸ் தான் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணுங்க, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் பண்ணவங்கள இல்லை 70% லாஸ் கொடுக்கும், 30% ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்னா, எஸ் கொடுக்கும். எப்போன்னா மார்க்கெட் அவங்க சொன்னாங்களே டைம் வேல்யூ ஸ்ட்ரைட்டாக மேலேயோ அல்லது ஸ்ட்ரைட்டாக கீழவோ போனால் இவங்களுக்கு ப்ராஃபிட். இது எப்போ நடக்குன்னா, ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வருது, இப்போ நாளைக்கு ஒரு ரிசல்ட் வருது, இல்லை முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்குது அப்படின்ற டைமில் இதை வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது அவ்வளோ சேஃப், என்னை பொறுத்தவரை அவ்வளோ சேஃப் கிடையாது, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது எதிர்பார்த்த ரிசல்ட் ஒன்று ஃபாஸ்ட்டாக ஒரு 10% மேலேயோ 10% கீழோ ரொம்ப ஹெவியாக ஒரு ஃபால், ஹெவியாக ஒரு நல்ல பெரிய மூமெண்டம் இருந்ததுன்னா இது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது நல்லா புரிஞ்சிச்சு. லாங் ஸ்ட்ராங்கிளில் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், அதாவது ரெண்டுத்தையுமே நான் கால் ஆப்ஷன் 1100 விற்கிறேன், புட் ஆப்ஷன் 900 நான் விற்கிறேன், ரெண்டுத்தையும் நான் சேல் பண்ணுறேன் நான் அப்படின்னு உங்களுக்கு 70% ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்போ யூஸ் பண்ணணும், நார்மல் டேஸில், அதாவது நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு மார்க்கெட்டு, நல்ல ஒரு கண்டினியூ ஒரு 5% 6% மூமெண்டம் கொடுத்துடுச்சு, அப்போது கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் யூஸ் பண்ணலாம்.
ஏன்னா ஒன்று மார்க்கெட் வந்து ஒரு பேஸ் அமைக்கும், அந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுக்கும், இல்லை அங்கேருந்து ஆல்ரெடி இங்கே ப்ராஃபிட் புக்கிங் இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகுன்ற அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு சொல்ல இந்த ஷார்ட் ஸ்டாங்கிளில் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனிங்க, ஷார்ட் ஸ்டாங்கிளில் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்தையும் சேல் பண்ணுறது இதுக்கு மார்ஜின் ஹெவியாக தான் வேணும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் அதிகமாக வாய்ப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு மார்ஜின் வேணும். இன்னும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாச்சு ஒரு விஷயத்த, இன்சூரன்ஸ் இப்போது நிறைய பேர் வந்து இப்போ வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. இப்போது ஒரு 1000 இன்சூரன்ஸ் போடுறாங்க, 1000 இன்சூரன்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பெனிஃபிட்டா? மிஞ்சி போனால் 10லேருந்து இல்லை 50 கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோ அதிகமாக அந்த மிச்சம் எல்லாமே கம்பெனி ப்ராஃபிட் தான். அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் சேலிங்கில் பொறுத்தவரை கூட அதே மாதிரி தான். எப்போவாச்சும் ஒரு ரேர் டைமில் ஒன் டைரெக்ஷன் மூவ்மெண்ட் வந்தால் தான் அவங்க வந்து லாஸ் கொடுக்க நேரிடும். அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அந்த லாஸை வந்து கொடுத்துருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் சைடுவேஸோ இல்லை ஸ்லோ மூமெண்ட் அப்போவோ இல்லை ஸ்லோ மூமெண்ட் டவுன் சைடு இந்த மாதிரி தான் வந்து ஜென்ரலாகவே ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகிறதே அது மாதிரி தான். நீங்கள் மேலே போகணுன்னா கூட அப்படியே மேலே போயிடத்துல மேலே போவோம் கீழே வரும், மேலே போவோம் கீழே வரும், மேலே போவோம் கீழே வரும், இது மாதிரி தான் வந்து மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரே அப்படி தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு வந்து பணம் அதிகமாக பண்ணுவாங்க. சரி, ஆப்ஷன் சேலர்ஸ்னால் ஈஸியாக அப்படியே பணம் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். நான் இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஷார்ட் ஸ்டாங்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வர சொல்ல அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அந்த டைம் வேல்யூன்னு சொன்னீங்களா, அந்த டைம் வேல்யூ மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஷார்ட்டில் போய்ட்டு, அதாவது ஆப்ஷன் செல்லிங்கில் போய்ட்டு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். சரி, இப்போ ஸ்ட்ராடல்னால் என்ன அப்படின்னா, இப்போ அட் த மணி இல்லைங்களா, இப்போ வந்து 1000 ரூபா ப்ரைஸ் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் 1000ஐயும் புட் 1000ஐயும் இதை வந்து ஷார்ட், அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடல் நான் சொல்ல வரேன்னா, நான் லாங் ஸ்ட்ராடல் பற்றி பேசல. லாங் ஸ்ட்ராடல் வேணாம் விடுங்க, கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதை பற்றி வேணாம். ஏன்னா டைம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ட் இந்த மாதிரி தான் போகும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. நம்ம ஏன் அதை லாங் பற்றி ஏன் பேசணும்? கொஞ்சம் புரிஞ்சுங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு சாதகமாக பை பண்ணிங்க அப்படின்னா விலை கம்மியாக கிடைக்குது, அதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்ட்ராடல் அப்படின்னு அட் த மணியில் நீங்கள் பண்ண சொல்லும், அதுவும் ஷார்ட் பண்ணிங்க. ஷார்ட் ஸ்ட்ராடலில் வந்து ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இதுலேயும் கிட்டத்தட்ட 70% நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். ஷார்ட் ஸ்டாங்கிளில், அதாவது அட் த மணியில் என்ன ப்ரீமியம் ஓடிட்டுருக்கோ அந்த ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, அதிகமாக தான் இருக்கும். அந்த ப்ரீமியம்மை இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரைஸ் நல்லா மேலே மூமெண்ட் 5% 10% நல்லா மூமெண்டம் கொடுத்துச்சு, இப்போ ப்ரைஸ் நின்றுட்டுருக்குது அப்படின்னா ஒன்று புல் பேக்காக கீழே வரணும், இல்லை ஒரு பேஸ் அமைச்சிட்டு அகைன் மேலே போகணும். இந்த பேஸ்லேயோ இந்த புல் பேக்லேயோ நீங்கள் ஸ்ட்ராடல் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஒன் டைரெக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அங்கேருந்து கண்டினியூ ஒரு ஒன் டைரெக்ஷன் அகைன் ஒரு ஃபுல்லாக ஒன்று 5% மூவ் ஆகுதா, அப்போ உங்களுக்கு எஸ்எல் கொடுத்துட்டு வெளியே வரமாக்கும். ஷார்ட் ஸ்டாங்கிளில் கூட ஷார்ட் ஸ்ட்ராடலில் கூட எஸ்எல் உண்டு, எஸ்எல் இல்லாமல் எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, அது புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஹெட்ஜிங்கில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட்ஜிங்கில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன் டைரெக்ஷன் நேக்கட் பொசிஷன் இல்லாமல் ஹெட்ஜிங் எடுத்துகிட்டு போகிறது தான் சேஃப்டிக்கு. இப்போ நீங்கள் நினச்சா கால் ஆப்ஷன் மட்டுமே நான் வந்து சேல் பண்ணிட்டு போகலாமே, புட் ஆப்ஷன் மட்டுமே சேல் பண்ணிட்டு போகலாமே ஒன் டைரெக்ஷனில் அப்படின்னா அது ரிஸ்க் அமையும். இப்போ ஹெட்ஜிங் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதாவது 2 பொசிஷன்லேயும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து ஹெட்ஜிங். கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணியும் அட் த மணியும் கால் ஆப்ஷன் பண்ணிட்டு போகிறது அது ஒரு மாதிரி, புட் ஆப்ஷன் மணி அட் த மணியும் புட் ஆப்ஷன் மணி அவுட் ஆஃப் த மணியும் ரெண்டுத்தையும் வந்து சேல் பண்ணிட்டு போகிறது ஒரு மாதிரி, ரெண்டுத்தையும் பை பண்ணிட்டு போகிறது ஒரு மாதிரி, எல்லாமே ஹெட்ஜிங் மாற்றி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எது சூட்டபிள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு. இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது, நிறைய பேருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலர் செட் ஆகுது. இது மாதிரி உங்களுக்கு எது மேட்சிங் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ கேட்கலாம் சார் உங்களுக்கு எது செட் ஆகுது, நீங்கள் எதில் வந்து நீங்கள் ரிகவர் ஆனீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் அதிகமாக பண்ணது ஷார்ட் ஸ்ட்ராடல். உங்களுக்கு ஆள் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. என்னுடைய ஃபேவரேட் என்னென்னா ஷார்ட் ஸ்ட்ராடல். நான் ஸ்டாங்கில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி ஸ்ட்ராடல் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதுவும் வெயிட் பண்ணி ரொம்ப சில மாதத்தில் வந்து சொன்னேன் இல்லை ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, மாதத்தில் 1 டைம் இல்லை 2 டைம் தான் அதிகமாக எடுக்கிறது. எனக்கு நல்ல மூமெண்டம் பார்ப்பேன், நல்ல மூமெண்டம் இருந்ததா ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஜோன் வந்துச்சு, இதில் வந்து நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஏன் டைம் டிக்க ரொம்பவும் அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் 10 நாள் வந்து அந்த சைட்வேஸ் மூமெண்ட்டாக போயிட்டு அதை நம்ம சாதகமாக எடுத்துக்கணும். குறிப்பிட்ட தூரம் வந்துச்சிங்களா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் கட் பண்ணிட்டு பொசிஷன் கட் பண்ணிவிட்டு ஓகே வந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு வெளியே வரணும். ஸ்டாங்கிளில் பண்ணலாம், என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் தள்ளி அவுட் ஆஃப் த மணி ரெண்டுத்தையும் வாங்கி ரெண்டுத்தையும் வித்துட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் ஸ்டாங்கிள்
அவுட் ஆஃப் த மணி இருக்கும், 2 மந்த் தூரத்து தள்ளி இருக்கும். அதுவும் ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும் ப்ராஃபிட். அது வேறு எதுவும் இல்லை, அதில் அதையும் அது சஜஷன் பண்ணிப்பேன். சேம் அமௌண்ட்டு தான் இதுக்கும் சேம் அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் ப்ராஃபிட் கம்மியாக வரும், ஆனால் கேரண்டிட் ப்ராஃபிட். ஓகே, அவுட் ஆஃப் த மணியில் வந்து கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்டாங்கிளை விட ஸ்டாங்கிள் வந்து வின்னிங்கான சான்சஸ் வந்து அதிகம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 85% அதில் வின் பண்ணலாம். இதில் வந்து 70% தான் வின்னிங்கான சான்ஸ். இதில் ஷார்ட் ஸ்டாங்கில் வந்து கிட்டத்தட்ட 80%, இன்னும் 10% வந்து எக்ஸ்ட்ரா வந்து வின்னிங்கான சான்சஸ். என்ன தான் நீங்கள் அக்யூரசி பர்ஃபெக்ட் அப்படின்லாம், ஒன் டைரக்ஷன் மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா, எந்த ஒரு பெரிய கொம்பன்னு சொல்லுவாங்களே, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தால் கூட அதில் வந்து மண்ணை கவிதான் ஆகணும். ஒன் சைட் டைரக்ஷன் மூமெண்ட் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வெபினார் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அப்புறமா டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. வெபினார் டீட்டெயில்ஸை கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெபினார்னு கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.